இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக திராவிட முன்னேற்றக் கழகம் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக அரசியலில் முக்கியமாக தமிழ்நாட்டின் மூலமாக தேசிய அரசியலை நடத்தும் சில காலகட்டங்கள் இருந்தும் கூட எஸ்ஐஆர் ஏதோ இன்னைக்கு பிறந்து ஏதோ பிஜேபி மூலமாக வாக்காளர் பட்டியலை மாற்றுறதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் எத்தனை முறை எஸ்ஐஆர் நடந்திருக்குன்னு உங்களுக்கு விவரமாக எடுத்து சொல்லணும். 1952-56 அந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆர் நடந்திருக்கு. 57 நடந்திருக்கு, 57 61 நடந்திருக்கு, 65 எஸ்ஐஆர் நடந்திருக்கு, 66 நடந்திருக்கு, 83 84 அப்போ கூட நடந்திருக்கு, 87 89 அப்போவும் எஸ்ஐஆர் நடந்திருக்கு, 92 நடந்திருக்கு, 93 நடந்திருக்கு, 95 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2002 2003 2004 அதாவது மொத்தம் சேர்த்தா 10 முறை 2000 the year 2000க்கு முன்னாடி 10 முறை நடந்திருக்கு. 2000லேருந்து ஆரம்பிச்சு 2004ல் 3 முறை நடந்திருக்கு. அதெல்லாம் எஸ்ஐஆர் இல்லைங்களா? அப்போ அந்த எஸ்ஐஆர்லாம் நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சியாக பல கட்டங்களில் மத்திய அரசியலையும் பங்கேற்று இருக்கக்கூடிய டிஎம்கே இப்போ ஏதோ பிஜேபி சுயமாக ஏதோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கங்கிற மாதிரி கொடி பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு? ஏன்னா எதுக்கு பண்ணுறாங்க அவங்க?